மாநாடு முடிந்து 2 வாரங்களுக்கு மேல் ஆகியும் கூட்டணி குறித்த எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதனால் தொகுதி பேரம் மற்றும் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள கூட்டணியை தேர்வு செய்வதில் பிரேமலதா விஜயகாந்த் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக மற்றும் திமுக ஆகிய 2 தரப்புகளும் தேமுதிகவை தங்களது கூட்டணியில் சேர்க்க தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அதிமுக தரப்பில் 8 சட்டமன்ற தொகுதிகள் வரை வழங்க தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் தேமுதிக தரப்பில் 21 சட்டமன்ற தொகுதிகள், 1 ராஜ்யசபா சீட் மற்றும் 1 மத்திய அமைச்சர் பதவி வேண்டும் என்ற அளவுக்கு பேரம் நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மறுபுறம் திமுக கூட்டணியிலும் தேமுதிகவை இணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அங்கு 7 தொகுதிகள் வரை வழங்கலாம் என உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பிரேமலதா தரப்பு 10 சட்டமன்ற தொகுதிகளுடன் ராஜ்யசபா சீட் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறினால் அந்த இடத்தை தேமுதிக நிரப்பி கூடுதல் சீட்டுகளை பெற முடியும் என்ற நம்பிக்கையில்தான்